ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பல் மருத்துவர் டாக்டர் மணிகண்டன். இந்த கடிமானத்தை பற்றி நான் நிறைய பேசிகிட்டே இருக்கேன். கடிமானம்ன்றது எப்படின்னா, எப்படி நம்ம ஒரு காருக்கு 4 டயர்லையுமே காற்று ஒரே லெவலில் இருந்தால் தான் அந்த வண்டி ஸ்மூத்தாக போகும். ஒரு சைடு இருக்க டயரில் காற்று ஒழுங்காக இருக்குது, ஒரு சைடில் காற்று கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த பேலன்ஸ் கம்மியாயிரும். ஸோ டயரினுடைய தேய்மானம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒரு பக்கம் உங்களுக்கு பல்ல எடுத்திருக்கீங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பல்ல எடுத்திருக்கீங்க. எனக்கு நான் வலது பக்கம் பல்ல எடுத்திருக்கேன், நான் இடது பக்கம் தான் சாப்பிட்றேன், நான் கறிமீன்லாம் கூட சாப்பிட்றேன், நான் இடது பக்கமே சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒவ்வொரு பீரியட் கொஞ்சம் நாள் கழிச்சு வருடங்கள் கழிக்க போக போக என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு சைடு பல்லு தேய்மானம் ஆகும். இப்போ பல்லு தேய்மானம் ஆகிறது ரெண்டாம் பட்சம். முதல்ல உங்களோட தாடையில் இருக்க எலும்பு இருக்கு இல்லையா, அந்த எலும்பு தேய ஆரம்பிக்கும். ஏன்னா பேலன்ஸா இல்லை உங்களுடைய தாடை. ஸோ இம்பேலன்ஸா இருக்கிறப்போ இந்த பக்கம் உங்களுக்கு பிரச்சனைனா உங்களுக்கு இந்த பக்கம் உங்களுக்கு தாடையில வலி வராது, ஆப்போசிட் சைடு இருக்க தாடையில தான் வலி வரும். ஸோ இப்போ தாடையில வலி போயிடுச்சுன்னா என்ன அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஃப்ரீக்வெண்டா தலைவலி வந்துட்டே இருக்கும், ஒரு சைடு தலைவலி வரும். ஸோ வாய் இந்த டொக்கு விழுகும்னு சொல்லுவாங்க தெரியுமா, வயசானவங்களுக்கு அந்த மாதிரியாக வரும். டொக்கு விழுந்தாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஒரு டைம் வரும், அந்த டைம்ல நீங்க பல் கட்டணும்னு நினைப்பீங்க. பல் கட்டணும்னு நினைக்கிறப்போ ஆப்போசிட்ல இருக்க பல் கீழே இறங்கிடும். அப்போ உங்களுக்கு பல் கட்டுற தோது இருக்காது, அப்போ மேல இருக்க பல்லையும் நம்ம எடுக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ ஒரு பல்லை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாசத்துல இருந்து மேக்சிமம் ஒரு 4 to 5 monthsல நீங்க பல்ல கட்டிடுங்க. அப்படி இல்லை மறந்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு இப்போ கட்டிக்கங்க. தேங்க்யூ.